வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பல வார முன்னறிவிப்புகளுக்கு பின்னர் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையே ஒரு முழுமையான போர் தவிர்க்கப்பட்டுள்ளது, குறைந்தபட்சம் இப்போதைக்கு. இரு தரப்பினரும் திங்கட்கிழமை இஸ்ரேல் லெபனான் எல்லையில் வழமையான மோதல்களுக்கு திரும்பினர். ஆனால் போர் வராது என்பதற்கு இந்த அறிகுறியும் இல்லாமல் புதுப்பிக்கப்பட்ட தாக்குதல்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மையால் போர் அபாயம் தற்காலிகமாக தணிக்கப்பட்டுள்ளது. ஒரு பெரிய பிராந்தியம் யுத்தம் வெளிப்படையாக ஒத்திவைக்கப்பட்ட போதிலும் லெபனானில் உள்ள ஹெஸ்பொல்லா மற்றும் காசாவில் உள்ள ஹமாஸ் ஆகிய இரு தரப்புடனும் இஸ்ரேலின் கடுமையான மோதல்கள் இன்னமும் முடிவடையவில்லை. இரண்டு போர்களின் சாத்தியம் பெரும்பாலும் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு மற்றும் ஹமாஸின் யாஹ்யா சின்வார் ஆகியோரையே சார்ந்துள்ளது. அவர்கள் இருவரும் தங்கள் சொந்த அரசியலில் அல்லது அவர்களது ஆதரவாளர்கள் பாதகமானதாக கருதும் விதத்தில் காசாவில் போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ள தயங்குகின்றனர். காசாவில் ஒரு போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தையில் திரு நேதன்யாகு சில வாரங்களுக்கு பின்னர் ஹமாஸுடன் பேச சம்மதித்தார். ஆனால் கோட்பாட்டளவில் அவர் இறுதி வரை போர் புரியவே விரும்புகிறார். இதற்கு நேர்மாறாக திரு சின்வார் ஒரு நிரந்தர போர் நிறுத்தத்தை விரும்புகிறார். இருவருக்கும் அவரவர் நிலைப்பாடு அவசியமானது. போர் நிறுத்தம் சில மாதங்களில் முடிந்தாலும் கூட ஹமாஸ் தனது ஆயுத களஞ்சியத்தை மீண்டும் கட்டியெழுப்பவும் காசாவில் அதிகாரத்தை தக்க வைக்கவும் அதிக வாய்ப்பை கொடுக்கும் என்பது நேதன்யாகுவின் கோணம். போர் தொடர தொடர ஹமாஸ் தமது துருப்புகள், சுரங்க பாதைகள் மற்றும் தளபதிகளை தொடர்ந்து இழந்து வருகிறது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க சின்வாருக்கு ஒரு நிரந்தர போர் நிறுத்தம் அவசியம். போரை தொடங்கியதும் ஹமாஸ் தான், இப்போது நிரந்தர போர் நிறுத்தம் கோருவதும் ஹமாஸ் தான் என்பதிலிருந்து ஹமாஸின் இழப்புகளை கணிப்பிட்டுக் கொள்ளலாம். காசாவில் ஒரு ஒப்பந்தம் இல்லாமல் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் தனது தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை என்று ஹெஸ்பொல்லா உறுதியளித்துள்ளது. அதுவும் நேதன்யாகுவுக்கு கை கொடுக்கிறது. லெபனானில் ஹெஸ்பொல்லாவின் தளபதிகளை ஒவ்வொருவராக குறிவைத்து வீழ்த்திக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை. ஹெஸ்பொல்லா தொடர்ந்து தாக்குதல் நடத்தாவிட்டால் இந்த வசதி இஸ்ரேலுக்கு கிடையாது. அங்கு ஏதேனும் திடீர் தவறான கணக்கீடு இன்னமும் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்ட போரை ஒரு முழுகளவிலான போராக மாற்றும் சாத்தியம் உள்ளது. இதுவரை குறைந்தபட்சம் இருதரப்பையும் திருப்திப்படுத்துவதற்கான வழியை கண்டுபிடிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகவே உள்ளது. தற்போதைக்கு இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்பொல்லா இருதரப்பும் தங்கள் 10 மாத கால எல்லை தாண்டிய போரின் தொடக்கத்தில் இருந்து காணாத மிகப்பெரிய தாக்குதல்களை பரிமாறிக்கொண்ட நாளுக்கு மறுநாள் போரின் விளிம்பிலிருந்து பின்வாங்கி வழமையான எண்ணிக்கையில் ராக்கெட் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்களாக தொடர்கின்றனர். இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரும் நேற்று திங்கட்கிழமை பிராந்திய விரிவாக்கத்தை தவிர்ப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி பேசினார். அதே நேரத்தில் ஹெஸ்பொல்லாவின் பொதுச் செயலாளர் மக்கள் சுவாசித்து ஓய்வெடுக்கலாம் என்றார். இன்னமும் அவர்களின் போரின் அடிப்படையில் இயக்கவியல் காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போரில் சிக்கியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் லெபனானில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் போரால் இடம்பெயர்ந்துள்ளனர். காசாவில் மில்லியன் கணக்கான பாலஸ்தீனியர்கள் வீடற்ற நிலையில் உள்ளனர். காசா பிரதேசத்தின் பெரும்பகுதிகள் அழிவின் இடிபாடுகளாக நிற்கின்றன. பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் டெஹ்ரானில் ஹமாஸ் தலைவரை இஸ்ரேல் படுகொலை செய்ததற்கு ஈரான் இன்னமும் இராணுவ ரீதியாக பதிலடி கொடுக்கவில்லை. மூலோபாய ரீதியாக நிலைமை மாறவில்லை. நியூயார்க்கை தளமாக கொண்டு ஆராய்ச்சி குழுவான இஸ்ரேல் கொள்கை மன்றத்தின் ஆய்வாளர் ஷிரா எஃப்ரான் நாங்கள் இருந்த இடத்திலேயே இருக்கிறோம் என்று கூறினார். இது நடைமுறையில் தொடர்ச்சியான போரை அர்த்தப்படுத்துகிறது. பார்வையில் முடிவே இல்லாமல் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது என்று எஃப்ரான் கூறினார். லெபனானில் ஒரு போர் நிறுத்தம் காசாவில் ஒரு போர் நிறுத்தத்தை சார்ந்துள்ளது. இது திரு நேதன்யாகு மற்றும் திரு சின்வார் ஆகியோரின் மாறுபட்ட இலக்குகளின் அடிப்படையில் தொலைதூர வாய்ப்பாகவே உள்ளது. மூத்த இஸ்ரேலிய அதிகாரிகள் மற்றும் அமெரிக்க, எகிப்து மற்றும் கத்தார் மத்தியஸ்தர்களுக்கு இடையே கைரோவில் 4 நாட்கள் சந்திப்புகள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு முன்னேற்றம் இல்லாமல் முடிவடைந்தன. இருப்பினும் பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்று பேச்சுவார்த்தையாளர்கள் தெரிவித்தனர். ஹெஸ்பொல்லாவின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லா ஒரு தொலைக்காட்சி உரையில் கடந்த மாதம் ஒரு மூத்த ஹெஸ்பொல்லா தளபதியை இஸ்ரேல் கொன்றதற்கு பழிவாங்க தாக்குதல் நடத்தும் உரிமையை நாம் கொண்டுள்ளோம் என்று மீண்டும் கூறினார். அமெரிக்காவின் புதுப்பிக்கப்பட்ட உந்துதல் மற்றும் ஜோ பைடன் நிர்வாக அதிகாரிகளின் நம்பிக்கையான கருத்துக்கள் இருந்த போதிலும் காசா போர் நிறுத்த பேச்சுக்கள் முட்டுக்கட்டையில் இருப்பதாக தெரிகிறது. இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு முன்மொழியப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கையின் உட்பிரிவுகளை இன்னமும் எதிர்க்கிறார். இது சில வார இடைவெளிக்கு பின்னர் இஸ்ரேலுக்கு மீண்டும் காசாவில் போரை தொடங்குவதை கடினமாக்கும். திரு நேதன்யாகுவின் தீவிர வலதுசாரி கூட்டணி அவர் அத்தகைய ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டால் அவரது அரசாங்கத்தை வீழ்த்துவதாக உறுதியளித்துள்ளது. ஹமாஸ் அதன் பங்குக்கு போருக்கு பிந்தைய காசாவில் மீண்டும் ஒரு சக்தியாக இருக்க உறுதி பூண்டுள்ளது.
அத்துடன் தற்காலிகமான மற்றும் காசாவிலிருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறுவதை உறுதி செய்யாத எந்த ஒரு போர் நிறுத்தத்தையும் நிராகரிப்பதாக கூறியுள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள மேற்கு கரையின் ரமல்லாவில் உள்ள பாலஸ்தீனிய ஆய்வுக்குழுவான ஹொரைசன் மையத்தின் இயக்குனர் இப்ராஹிம் தலால்சா காசா பகுதியை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ளதை ஏற்குமாறு ஹமாஸ் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்று தெரிவித்தார். அத்தகைய நிபந்தனையை ஏற்றுக்கொள்ளுமாறு ஹமாஸை கேட்பது அரசியல் ரீதியாக அவர்களை தற்கொலை செய்து கொள்ளச் சொல்வதற்கு சமம் என்று மேலும் கூறிய திரு தலால்சா, இதை ஹமாஸ் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாது என்றார். நேதன்யாகுவுக்கு தேவை அதுதான். சில இஸ்ரேலிய அதிகாரிகள் சின்வார் காசா போரை நீண்ட காலமாக நீடிக்க முயற்சித்து வருவதாக நம்புகிறார்கள். இஸ்ரேல் மத்திய கிழக்கு முழுவதும் முழுமையான போருக்கு இழுக்கப்படும் வரை காசா போரை சின்வார் நீடிக்க விரும்புகிறார். அதன்பின் முழுமையான போரில் ஈடுபடும் இஸ்ரேலால் காசாவில் போர் புரிய முடியாது என்று சின்வார் நம்புகிறார் என்கிறார்கள் அவர்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தாக்குதல்களை மட்டுப்படுத்த ஹெஸ்பொல்லாவின் முடிவு அத்தகைய போர் விரிவாக்கத்தை ஹெஸ்பொல்லா விரும்பவில்லை என்று காட்டுகிறது. லெபனானுக்கு அது கொண்டு வரக்கூடிய அழிவின் காரணமாக அதை ஹெஸ்பொல்லா விரும்பவில்லை. வாஷிங்டனுக்கான இஸ்ரேலின் முன்னாள் தூதர் இடாமர் ராபினோவிச் ஒரு பிராந்திய போர் வருவதற்கான வாய்ப்பு இப்போது குறைவாக உள்ளது என்பதை புரிந்து கொண்டால் சின்வாருக்கு ஒரு ஒப்பந்தத்திற்கு வர அதிக விருப்பம் இருக்கும் என்று கூறினார். எந்த வகையிலும் பெரும்பாலான ஆய்வாளர்கள் திரு நேதன்யாகு மற்றும் திரு சின்வார் ஆகிய இருவருக்குமே தற்காலிக போர் நிறுத்தத்தில் அதிக ஆர்வம் இல்லை என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். நான் உண்மையில் இந்த பிரச்சனையில் ஒரு முடிவை காணவில்லை என்று கூறும் திரு டலால்ஷா, திரு சின்வாருக்கு போரை முடிப்பதில் அரசியல் ஆர்வம் உள்ளது, மறுபுறம் இஸ்ரேலிய பிரதமர் போரை தொடர்வதில் அரசியல் ஆர்வம் கொண்டவர்.